ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2023 மே மந்த் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஏஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான ஜிஎஸ் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம ஜென்ரல் தமிழுக்கான வீடியோஸ் பார்த்துருந்தோம், ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ பார்த்துருந்தோம். அதில் வந்து வீடியோவோட இறுதியில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வேணும்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல உள்ளம் அதுக்கு கமெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஜிகேக்கு அதே மாதிரி போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக தான். வாங்க ஜிஎஸ் வந்து பார்ப்போம். மொதல் கொஷின் பாருங்கள். இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் பணுவல் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி தான். இரும்பு கடலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து. சரிங்களா? ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 8 தொகை 10 பாட்டிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்கும். ஒவ்வொரு நூலுக்குமான அடைமொழி நிறைய இருக்குது. நல் நற்றிணை, நல்ல குறிந்தொகை, ஒத்த பதித்து பற்று, ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடலைங்கிறதும் ஒரு சிறப்பு பெயர் தான். அப்படி அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பதிற்றுப்பத்து. அடுத்த கொஷின் பார்ப்போம். பாருங்கள். பொருத்தமற்ற நாவல் அதை வந்து கண்டறியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க புதினங்களில் எது வந்து பொருத்தமற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சிவகாமியின் சபதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யவனராணி, செப்பியான் செல்வி, இதெல்லாமே வந்து ஒரு ஒற்றுமையானது. இந்த சுந்தரி அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமற்றதாக இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள். சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம்னு குறிப்பிட்டாருங்கன்னா சமய குறவர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் திருஞான சம்பந்தர் அவர்களுடைய நூலை தான் வந்து பார்த்திங்கன்னா சேக்கிலார் பெருமகனார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூல இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை அவர்கள் தான். அடுத்து வந்து 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் தான். அவருடைய பிறந்த ஊரான காஞ்சிபுரத்திலே தான் அவர் வந்து தோல்வி அடைகிறாரு. அடுத்து வந்து தென்னிந்தியாவின் நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து பெரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை வந்து நடத்தினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 1971ஆம் ஆண்டு தான். அடுத்து சுப்பிரமணிய பாரதி தனது இளம் பருவத்திலேயே இருந்து கவிதை படிக்கும் ஆற்றலை உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எட்டயபுரம் மன்னருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் எட்டயபுரம் மன்னர்னே கொடுத்துருக்காங்க. அந்த அவருக்கு அப்போ வாங்கையில் வயது வந்து பார்த்திங்கன்னா 11 வயதிலே வந்து பாரதிங்கிற பட்டத்தை வந்து அவர் வந்து பெறுகிறார். அடுத்து வந்து உலகில் வந்து எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா இது ரொம்பவே ஒரு ஈஸியான கொஷின் தான். பைபிள் தான். பைபிளுக்கு அடுத்தபடியாக தான் திருக்குறள் வந்து அதிக மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக நான் நிறைய பிளேலிஸ்ட்லாம் போட்டிருக்கேன். திருக்குறளுக்கு போட்டிருக்கேன், 8 தொகை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டுக்கு இருக்குது, அப்புறம் சமய குறவர்களுக்கு இருக்குது. அந்த எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க அதை வச்சு நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் ஆன்சர் ரீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். சில இதுக்கு வந்து டீட்டெயில் கொடுக்குறேன். ஏன்னா டீட்டெயில் நான் ஒவ்வொரு சூஸுக்கும் ஒரு மல்டி சாய்ஸ் கோர்ஸுக்கும் நான் டீட்டெயில் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுங்கிற ஒரு இதில் தான் வந்து நான் ஜஸ்ட் ஆன்சர் சொல்கிறேன். லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருக்குறளில் தான் குடும்பம்ங்கிற சொல் முதல்ல இடம்பெற்றிருக்கு. திருக்குறள் பிளேலிஸ்ட்லேயுமே இதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு குறள் கொடுத்து அதோடைய பொருள் கொடுத்து அது சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்தனர் என்போர் அறவேர் மற்றும் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுங்கனான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாட்டில் அந்த நாட்டின் பண்பாட்டையும் ஒழுங்க பிறருக்கு பிராமணர் வேதத்தை மறவில்லையோ என்பது தமிழ்நாட்டில் ஆய்வுக்குரியதன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. அப்படி கிடையாது. நம்மளதில் தமிழ் வேதத்தில் இந்த மாதிரி பிராமண வேதம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அதே மாதிரி தமிழ் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இந்த இதை ஒழுக்கத்தை வச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறளுக்கு ஏற்ற பொருள் இல்லை. அதுதான் வந்து இதில் இது படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் வந்து அது இல்லை. கதரின் வெற்றிங்கிற நாடகத்தின் மூலம் தேசிய உணர்வை தூண்டியது யார் அப்படின்னு வந்திருக்காங்க. இது நம்ம பார்த்துருக்கோம். தேப்போ கிருஷ்ணசுவாமி அவர்கள் தான் வந்து அதை வந்து தூண்டினவர். அடுத்த 2 கூற்று.
பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திவாகர முதல்வரின் புதல்வர் பையன் தான் வந்து பிங்கள முனிவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா 3 அதிகாரங்களை கொண்டது. அதிகாரத்துக்கு 9 இயல், சரிங்களா? அப்போ வந்து 3 அதிகாரம்னா 27 இயல்களை வந்து அது கொண்டது. அடுத்து சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னருடைய பெயர் கேட்குறாங்க. முதல்ல அனுப்புனது முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் தான். அடுத்து வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவிலான மேங்க்லோ காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் தான் அதிகமான இது இருக்குது. இந்த ஏஷியன் பெயின்ஸ் அதெல்லாம் ஞாபகத்துக்கு நான் ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ அதிகமான மேங்க்லோ காடுகள் இருக்கிறது வந்து கடலூரில். அடுத்து இந்திய மருந்துகள் மற்றும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி உள்ளடக்கிய சுகாதார திட்டம் தமிழ்நாட்டின் COVID-19 தொற்று நோயை தடுக்கும் உதவுகிறது. எதுக்காகனா ஆரோக்கியத்துக்காக தான் இதோட நோக்கம். அடுத்து வந்து பழங்குடி சமூகத்தின் திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். பழங்குடி சமூகத்தோட இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 29 செப்டம்பர் 2008 அது நெக்ஸ்ட் இயர் வந்து அது நடைமுறைக்கு வருகிறது. இந்திய அரசியலமைப்பில் 335 பிரிவில் இடஒதுக்கீடு எதற்கு வழங்கப்படுகிறதுனா இது வந்து SC/ST. இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு கொஷின். பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கான அரசு பணிகள் அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் SC/STஸ்க்கு தான், சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் அதிக அளவிலான எந்த உற்பத்தியில் வந்து அதிக பரப்பளவிலான நிலங்கள் வந்து எந்த பயிருக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின் தான். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நெல் தான் முதன்மையாக இருக்குது. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் நெய்வேலி நிலக்கரி வந்து மத்திய அரசுடையது. சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான். ஆனால் இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், நீங்கள் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தாலே இது ரொம்ப சிம்பிளாக தெரியும். இது வந்து தமிழ்நாடோட அண்டர்டேக்கிங்கில் இருக்குது. ஸோ டி தான் ஆன்சர். அடுத்து தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. பிராமணர் அல்லாதவருக்கான அரசியல் நலனுக்காக தான் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலார் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள்ங்கிறாங்க. இல்லை நிறைய பேர் வந்து ஜீவகாருண்யம், சமரச கல்வி நிலையம்லாம் போட்டிருவீங்க. அவங்க தெளிவாக கல்வி சீர்திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்டது சன்மார்க்க போதினி, அப்புறம் வந்து சமரச வேத பாடசாலை 1, 2 மட்டும்தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து வந்து டேஷ் என்பது தன் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்க முடியாததற்கான காரணம். ஒரு 3rd படிக்கிறவங்க 1st படிக்கிறவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னா மதிப்பெண் எடுப்பதற்கும் ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அடுத்து வந்து ஆப்டிடியூட் நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அடுத்த கொஷின் ஆப்டிடியூட் நம்ம தனி வீடியோஸ் போட்டுருவோம். ஏன்னா இதில் போட்டால் அது இன்னும் லென்த்தாக போயிடும். ஸோ ஜிஎஸ் மஸ்ட் நம்ம இது முடிச்சிருவோம், ஜென்ரல் சயின்ஸ் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு கொஷின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருட்டு மனப்பாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது எதுனா செயலாற்ற கற்றல் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. பேசிவ் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 6 விஷயம் கொடுத்துட்டு இதை வந்து மீனிங் படி நடத்துங்க அப்படிங்கிறாங்க. செலெக்ஷன், ட்ரைனிங், இன்டர்வியூ, அப்பாயின்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அப்ளிகேஷன் இருக்குது. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அட்வர்டைஸ்மெண்ட் தான், விளம்பரம். தென் வந்து அப்ளிகேஷன், விண்ணப்பம். 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ, நேர்காணல். 4ஆவதாக தான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன், இன்டர்வியூ போனால் தான் செலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் தான் ட்ரைனிங்கே கொடுக்கணும், சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ ஈஸியாக ஒரு 2 இது எல்லாருக்குமே அது ஈஸியாக நீங்கள் இது பண்ணிடலாம். அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்ததலை வரையறுக்கப்படும் சொல் வந்து எதுனா பகுத்தறிதல் அப்படிங்கிற வார்த்தை தான். அடுத்து வந்து மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதலுக்கான ஒப்ரான் மாதிரியை முன்மொழிந்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஜேக்கப் மற்றும் மோனாட் அவர்கள் தான் இதை வந்து மேம்படுத்துகிறாங்க, முன்மாதிரியை உருவாக்குறாங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க ஜியோகிராஃபியில்.
நீர்மண்டலம் அப்படிங்கிறது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. நீர்மண்டலம்ங்கிறது புவியின் நீர், நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது அப்படிங்கிற பகுதிகளை குறிக்கும். அடுத்து வந்து நிலமண்டலம், லித்தோஸ்பியர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை குறிக்கும்னா புவியின் மேலோட்டம் மற்றும் கீழ்ப்பகுதிகள் அதை வந்து குறிக்கும். அடுத்து வந்து பயோஸ்பியர், உயிரியல் மண்டலம் வந்து நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தில் காணும் உயிரின கூறுகளை வந்து குறிக்கும். அடுத்து வந்து அதாவது அயனி மண்டலம், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப மண்டலத்திற்கு 50 கிலோமீட்டர் மேலே அமைந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து அறிவியல், சயின்ஸ் அப்படிங்கிற சொல் தோற்றுவித்த மொழி வந்து லெத்தீன்லேருந்து தான் இது ஆர்ஜின் ஆகுது. அப்புறம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த உணராமல் கற்றல், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உணராமல் கற்றல் எதெல்லாம் கணிதம் மற்றும் அறிவியல் சூத்திரங்களை மனப்பாடம் செய்வது. ஆமாம், ஃபார்முலாஸை வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை, அதுவும் அதிலே தான் வரும். புரிஞ்சு படிக்காமல் இது பண்ணுறது. சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணுமே சரி தான். நம்ம வந்து குருட்டு மனப்பாடம் பண்ணுறது அப்படி தான். அடுத்த கொஷின் இது வந்து ஆப்டிடியூடில் வரும். இங்கே இருக்குது பாருங்கள். பீர்ஜி மகாராஜாவுக்கு டேஷ் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கீத நாடக விருதும் மற்றும் டேஷ் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டுச்சுன்னா 1964ஆம் ஆண்டும் 1986ஆம் ஆண்டும் வழங்கப்பட்டுச்சு. அடுத்து இந்தியாவில் உள்ள கட்சியின் அமைப்பின் சிறப்பியலுக்கான அம்சம் அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆளுமை வழிபாடு முறைங்கிறது வரும். அப்புறம் வந்து கட்சி விட்டு கட்சி தாவுதல் இருக்கும். அப்புறம் வந்து பிராந்திய கட்சி, இது எல்லாமே வரும். ஆனால் பயனுள்ள மற்றும் வலுவான ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சிங்கிறது அதில் வராது. அடுத்து வந்து பாருங்கள், மைக்ரோவேவ் ஓவன், அதுக்குள்ளே இருக்க பின்வரும் மூலக்கூற்றுகளில் மைக்ரோவேவ் ஓவனில் வந்து உணவு சமைக்கும் காரணியாக இருக்கக்கூடிய மூலக்கூறு எதுன்னு கேட்டிருக்காங்க. H2O தான், வாட்டர் தான். அடுத்து வந்து பாருங்கள், COVID-19 நோயாளிக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபிவில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் IIT ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு கூடனா வாட் போட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட் போட், அதுதான் வந்து அதற்கான திட்டம். இந்தியாவின் மியூசியம் ஆன் வீல் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 1965 வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு. அடுத்து இந்திய சீரம் நிறுவனத்தின் தயாரிக்கப்பட்ட COVID-19 தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், கோவிஷீல்டு தான். அடுத்து இந்தியாவில் 1952 அழிந்து போன, நம்ம இதில் 52 அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை இப்போ பாரத பிரதமர் 17 செப்டம்பர் 2022 டேஷ் விட்டார்னா எங்கே விட்டாங்கன்னா கூனோ தேசிய பூங்காவில் தான் விட்டாங்க. அடுத்து நேஷ்னல் வாட்டர்வே, நீர்வழியில் வந்து பார்த்திங்கன்னா 1 அது வந்து எந்த பகுதிகளை ரெண்டையும் இணைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அலகாபாத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹல்டியா, அந்த பகுதிகளை தான் இணைக்குது. அடுத்து 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் கரிப்பாறை வாயு இரும்பு பின்வரும் எந்த மாநிலத்தில் வந்து காணப்படுகிறது அப்படின்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்காலில் காணப்படுது. இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. இது ஏற்கனவே நம்ம முக்கிய சட்டங்களில் இதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி கேட்டுருங்க, சில்கா ஏரி. இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலடுக்கு காற்று சுழற்சியால் ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ட்ரோபோஸ்பியர். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் ஏர்ஜெட் ஸ்ட்ரீம் வந்து காணப்படும், சர்க்குலேஷன் ஆகும். அடுத்து வந்து யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா ஆராய்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டதுன்னா இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். மார்ஷல் அவர்கள், சர் ஜே மார்ஷல் அவர்களுடைய வழிகாட்டின்படி தான் இது பண்ணாங்க, இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி பிரின்சிபலுக்கு உட்படாதது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம பஞ்சாயத்து அமைப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழில்களையும் ஊக்குவித்தல் அதில் வரும். அப்புறம் வந்து கட்டாய கல்வி 14 ஏஜஸ்க்கு வரும். அப்புறம் வந்து பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மேம்பாடும் வரும். ஆனால் இந்த நீதிமன்றங்கள் நடைமுறைப்படுத்துதலாம் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. அது வந்து கோர்ட்டில் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து 4 உன்னத உண்மைகளை வெளிப்படுத்தும் பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இறப்பற்ற ஆன்மா, இம்மார்டாலிட்டி ஆஃப் சோல், அது வந்து தவறான ஒன்று.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேசராபாணி கட்டடக்கலையில் இப்படியும் அழைக்கப்படும். வேறு எப்படி அதை அழைப்பாங்கன்னா சாளுக்கியா பாணி அப்படின்னு வந்து அதை அழைப்பாங்க. கண்டிப்பாக பாண்டியா சோலாஸ் கிடையாது, பல்லவாசும் கிடையாது. ஈஸியான கொஷின் தான். இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கே இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. பெங்களூரில் வந்து அது இருக்குது. அடுத்து வந்து தாரிக் ஷர்ஷா அவங்களோட அப்படிங்கிற நூலை வந்து எழுதியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எழுதினது வந்து அப்பாஸ் கான் ஷர்வானி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. காண்பதில் வந்து பார்த்திங்கன்னா இல்துமிஷ் பற்றின சரியான கூற்றுகளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இவர் குப்துதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது சரி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இலாஸ்கியை வந்து தோற்றுவித்தார்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது தப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குல்துவின் முக்கிய பகுதிகளை வந்து கட்டினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், 1, 3 மட்டும் சரி. அப்புறம் வந்து ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் ஆய்வு செய்தவர் கன்னிங்கம். அவங்க தான் வந்து முதல்ல நாகரிகத்தை இது பண்ணுறாரு. அப்புறம் லோக் ஆயத்தா வர்ணாந்திர அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பணிக்குன்னா ஆளுநர், கவர்னர், அவர்கிட்ட தான் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கலில் வந்து பொருத்தமானதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 226 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹைகோர்ட்டை பற்றி தான் சொல்லும். உயர் நீதிமன்றத்தை. 32 தான் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம். 40 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது தப்பு. டிபிஎஸ்பி 51 ஏவும் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ 3, 4 தப்பு, 1, 2 தான் சரியான பதில். அடுத்து ராஜமன்னார் குழுவை பற்றின சரியான கூற்றுகளை கீழே எழுத சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். ராஜமன்னார் கமிட்டி வந்து 1968 அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 1969 வந்து அது அமைக்கப்பட்டுச்சு. 71 தான் அது வந்து பரிந்துரை வந்து இது பண்ணாங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. கரெக்டு தான். அதே மாதிரி இக்குழு வந்து ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. ஆமாம், அது சரி. அதே மாதிரி கீழ்கண்டவற்றுள் சரியான சிறிதிலிருந்து பெரிது எதனா மாவட்ட ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி, கிராம சபை, ஊராட்சி ஒன்றியம் இதை வந்து ஆர்டர் படுத்த சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்கிறதுல இதில் வந்து பெருசு. அப்போ 1 லாஸ்ட்டில் இருக்கிறதே அதை ஆப்ஷன் போட்டுடலாம். இருந்தாலும் கிராம சபை ஃபஸ்ட்டு, இருக்கிறதுலே சின்னதாக தான். அப்புறம் வந்து கிராம ஊராட்சி, அப்புறம் தான் ஊராட்சி ஒன்றியம், இறுதியாக மாவட்ட ஊராட்சி மன்றம். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் இருக்கிறதபடி சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துவார்கள். சபாநாயகர் எவ்விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதேபோல் அவர் நீக்கப்படுவார்கள். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது தனக்கு தானாகவே தலைவராக இருப்பது சிறப்பு. இவரது சிறப்பு. மேற்காணும் இதோட வந்து கீழ்காணும் மிக சரியானது இது பண்ணுங்க. துணை சபாநாயகர் அவையை நடத்துவார்ன்னு இருக்காங்க, அது ஓகே. துணை சபாநாயகர் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார், ஓகே. ஆனால் இப்போ படித்து பாருங்கள். பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் அப்படிங்கிறது தான் நாம் நோட் பண்ணணும், சரிங்களா. இவர் பாராளுமன்றத்தில் நீக்கப்படலாம்ங்கிறது தான் அதில் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள். அரசின் வழிகாட்டி நெறிமுறையின்படி அடிப்படை உரிமை மீறி செயல்படக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளித்த வழக்கு எதுன்னு இருக்காங்க. 1951 சென்னை மாகாணம் வர்சஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பகம் துரைராஜன் அவங்க தான் அந்த வழக்கு தான் வந்து அந்த வழக்கு. அப்புறம் அதேமாதிரி கீழ்காணும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது கேட்டிருக்காங்க. மண்டல் கமிஷன் அதை பற்றி கேட்குறாங்க. மண்டல் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பை மொராஜ் தேசாய் அவங்க கவர்மெண்ட்டு தான் இது பண்ணுதுங்கிறாங்க, கரெக்டு. அதேமாதிரி ரிசர்வேஷன் ஆஃப் ஓபிசி கவர்மெண்ட் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட் இன் 1993 அப்படிங்கிறாங்க, அதுவும் கரெக்ட் தான். இந்திரா சாணி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு வழங்கும் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் இருக்காங்க, ரிசர்வேஷன்ஸுங்கிறாங்க. மூன்றுமே சரியான இதுதான். இந்திய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கான வந்த நாள் அப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க. 1952 ஆகஸ்ட் 6ஆம் நாள் வந்து இது செயல்பாட்டுக்கு வருகிறது. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை கொண்ட மாதிரி எதுன்னு கேட்டிருக்காங்க. பிசி மொகலானோபிஸ். அது வந்து பிசி மொகலானோபிஸ்னாலும் ஓகே, மெகலானோபிஸ் மாடல்னாலும் ஓகே. ஹெரால்டு டோமர் வந்து ஃபஸ்ட்டு இதுவுமே எக்கனாமிக்ஸ்க்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டு, அதோட லிங்கை நான் கீழே தரேன், செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தமிழ்நாட்டின் திட்டக்குழுவின் தலைவர் ஆவர் சிஎம் தான். தமிழ்நாட்டுடைய சேர்பர்சன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது முதலமைச்சர் தான். தமிழ்நாட்டின் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கெங்கே அமைந்திருக்குன்னா ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டையில் இருக்குது, மதுரையில் கிடையாது. ஸோ இந்த 3 மட்டும்தான் சரி. $5 பில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு எந்த ஆண்டில் வச்சாங்கன்னா
அதாவது இப்போ நடப்பாண்டான 2024 அடுத்த ஆண்டு 2025 வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்து மக்கள் தொகை பெருக்கம் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் வந்து பார்த்தா உயர்கிறது. அதாவது பாப்புலேஷன் வந்து மல்டியில் போயிட்டுருக்கு. மல்டிப்புள்னா 2, 4, 8, 16 போகுது. ஆனால் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து கூட்டல் 1, 2, 3, 4ங்கிற ஒரு இதில் போய்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த கோட்பாட்டை வந்து முக்கியமாக சொன்னது யாருன்னா மாஸ்துலின் மக்கள் தொகை கோட்பாடு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஷார்ட்கட்டில் 1717, அதாவது ஜூலை 1, அதாவது 1 ஜூலை, அதுதான் 1 ஜூலை 2017ங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். இந்திய அரசானது ரயில்வே நிதி நிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைந்து செயல்படுத்த துவங்கிய நிதி ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2017 18 அந்த ஆண்டுலேருந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 4 விஷயம் கொடுத்து இது எது ஃபஸ்ட்டுன்னா வெவல் பிளான் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து ஷிம்லா மாநாடு அதன் பிறகு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான், இறுதியாக தான் கேபினெட் குழுவோட அந்த இது வருது, தூதுக்குழு வருது. அடுத்து வந்து வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? இது நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம். பர்தோலி அந்த விவசாயிகளால் தான் வழங்கப்படுது. திரும்ப ஒரு 4 விஷயம் கொடுத்து இது பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸி தான். முதல்ல இந்தியன் காங்கிரஸை வந்து உருவாக்குறாங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஆகுது. பிறகு வந்து அதில் தன்னாட்சி இயக்கம், அப்புறம் வந்து சைமன் குழு, இறுதியாக தான் கேபினட் மிஷன். இதுவும் ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புனா ஸ்வராஜானி சபா நிறுவியது யாருன்னா சர்வஜானி சபாவை வந்து நிறுவியது யாருன்னா எம்ஜி ரன்னடே அவர்கள் தான். அடுத்து ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப்பிரிவினை தினம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படி அழைப்பாங்கன்னா ராகி பந்தன் தினம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அக்டோபர் 1799 செஞ்சுரிக்கு 1 இயர் பேக் அது வந்து பார்த்துருக்கோம். அதாவது இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலை எழுதியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். ஸோ இதில் வந்து ஜிஎஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து குரூப் 4 அல்லது குரூப் 2லேயுமே வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. இந்த இயர் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இயராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் நிறைய ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நிறைய நோட்ஸ் எடுங்க. தொடர்ந்து பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.